கோடை வெயில் தொடங்கியது முதல் வெப்ப அலையால் மக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டனர். இதனிடையே அவ்வப்போது கோடை மழை பொழிந்து மக்களை மகிழ்ச்சியடைய செய்து வருகிறது. கோடை வெயிலின் கடுமை தொடர்ந்து நீடிக்குமா அல்லது படிப்படியாக குறையுமா என்பது குறித்து தனியார் வானிலை ஆய்வாளர் பிரதீப் ஜானுடன் எமது செய்தியாளர் அருண்குமார் நடத்திய நேர்காணலை தற்போது பார்க்கலாம். கடந்த 100 நாட்களுக்கு மேலாக சென்னையில் இந்த வெயிலின் தாக்கமானது அதிகரித்து வந்த சூழல்ல இப்போ இருக்கக்கூடிய நிலையில நம்முடன் தனியார் வானிலை ஆய்வாளர் ஜான் பிரதீப் நம்முடன் இணைஞ்சிருக்காரு. வணக்கம் சார். கடந்த 100 நாட்களாக மேலாக இந்த வெயிலின் தாக்கம் பொதுமக்களை வாட்டி வதைத்து வந்த நிலையில இந்த வெயிலின் தாக்கம் படிப்படியாக குறையுமா இல்லை மீண்டும் அதிகரிக்க வாய்ப்பு இருக்கா? ஸோ கடந்த 2 நாட்கள் பார்த்தீங்கனாலே நம்ம பார்க்கலாம். இப்போ மீனம்பாக்கம்ல நேற்றுக்கு சராசரியே 38 டிகிரி, பட் 37 டிகிரி 36 டிகிரி பதிவாகிறத பார்க்குறோம். ஸோ அடுத்து வருகின்ற நாட்களில் பர்டிகுலராக 15ஆம் தேதி 16ஆம் தேதியிலேருந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு 3 நாட்களுக்கு நமக்கு மழை பெய்யறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ மழை பெய்யறனால என்ன ஆகும்னா நமக்கு படிப்படியாக இன்னும் நல்லாவே டெம்பரேச்சர் வந்து குறையறதுக்கான வாய்ப்பு இருக்கு. 4-5 நாட்கள் அந்த மழை பெஞ்சனால அந்த குளிர்ச்சியும் நமக்கு இருக்கும். மறுபடியும் மேபி எண்ட் ஆஃப் மார்ச் மே மாதத்தில் மறுபடியும் நமக்கு வந்து வெப்பம் வந்து அதிகரிக்கான சான்ஸ் இருக்கு. பட் அடுத்த ஒரு வாரத்துக்கு மழை நமக்கு அந்த வருகின்ற அடுத்த 2-3 நாட்கள் கழிச்சு மழை வருவதற்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கிறதுனால வெப்பம் கணித்து காணப்படும். நமக்கு அடுத்த தமிழகத்தில் வர 17ஆம் தேதி வரைக்கும் இந்த மழையின் வாய்ப்பு அதிகமாக இருக்க சொல்றீங்க. டெல்டா மாவட்டம், இந்த கடலோர மாவட்ட பகுதியில் என்ன மாதிரி மழை பதிவாகி இருக்கு? எந்தெந்த பகுதியில் மழை அதிகமாக இருக்கு? இப்போதைக்கு நேற்று வரைக்கும் உள் மாவட்டங்களில் தான் நம்ம இந்த மழையோட தாக்கம் பார்க்குறோம். ஸோ இன்றைக்கு வந்து அந்த ஒரு மேலடுக்கு சுழற்சியானது வந்து ஒரு ஃபீபிளான மேலடுக்கு சுழற்சியானது நம்ம பார்க்குறோம். ஸோ இது கொஞ்சம் அப்படி கன்சால்டேட் ஆகும்போது நமக்கு வருகின்ற அடுத்த நாளைக்கு இப்போ மேபி 14-15 நமக்கு பார்த்தீங்கன்னா டெல்டா பகுதிகளில் கூட நல்ல மழை பெய்யறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ இன்னைக்கே பார்த்தீங்கன்னா தென் கடலோர பகுதிகள் ராமநாதபுரம், நமக்கு தூத்துக்குடி, நெல்லை, ஸோ இங்கெல்லாம் கூட மழை பெய்யறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அப்படியே போக போக 15, 16, 17, 18 பார்த்தீங்கன்னா வைட் ஸ்ப்ரெடாக ரெயின்ஸ் இருக்கும். இப்போ ஆங்காங்கே பெய்யறது வந்து எல்லா இடங்கள்லையும் மழை பெய்யறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஒரு வாரம் நெக்ஸ்ட் 10 நாளில் பெய்ய போகிற மழைனால நமக்கு பார்த்தீங்கன்னா அந்த குறைவான மழையிலேருந்து நமக்கு பாசிட்டிவ் எக்ஸஸ் சைடே நமக்கு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ பொதுவாக அந்த கணக்கெடுக்கிறது வந்து மார்ச் 1ஆம் தேதியிலேருந்து மே 31ஆம் தேதி இந்த சம்மர் சீசன் பார்ப்போம். ஸோ மார்ச்லையும் சரி ஏப்ரல்லையும் சரி ஆல்மோஸ்ட் நில் ரெயின்ஃபால் தான் நம்ம இருந்ததை பார்த்துக்கோம். ரொம்ப ரொம்ப குறைவான மழையை நம்ம பதிவானதை பார்த்தோம். அந்த தென் பெனின்சுலாவில் வந்து பார்த்தீங்கன்னா கடந்த 170 ஆண்டுகளில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நமக்கு வந்து ஒரு 5th லோவஸ்ட் அந்த மாதிரி ரெக்கார்ட் இருக்கு. பட் நமக்கு மே மாதத்துலேருந்தே மழை வந்து கொஞ்சம் கொஞ்சம் நம்ம பிக்கப் ஆகி உள் மாவட்டங்களில் நல்ல மழை பெய்து பார்க்குறோம். இப்போ நேற்றுக்கு வந்து தேனி பகுதியில் இருக்கட்டும், தென்காசி பகுதியில், அதே மாதிரி ராமநாதபுரமில், மதுரையில் 2 நாள் முன்னாடி மதுரையில் கிட்டத்தட்ட 100 மில்லிமீட்டருக்கு மேலே நம்ம பதிவானது பார்த்தோம். அதே மாதிரி வட உள் மாவட்டங்கள்ல நம்ம தருமபுரி, சேலம், கிருஷ்ணகிரி, ஓசூர் இந்த மாதிரி பகுதி எல்லா இடத்துலையுமே நமக்கு ஆங்காங்கே மழை பதிவாயிட்டு வரதை பார்க்குறோம். 107 டிகிரி மேலே அடிக்குது. இதனால பொதுமக்களுக்கு இந்த உடல் வெப்ப அதிகம் ஏற்பட்டு உடல் பிரச்சனை ஏதாவது சம்மதையா இருக்கா? இல்லை, அங்கே சராசரியே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கரூர், ஈரோடு பகுதிகளில் வந்து பார்த்தீங்கன்னா 40 டிகிரின்றது அவங்க கிட்டத்தட்ட நம்ம சராசரி கிட்டே இருக்கிறத நம்ம பார்க்குறோம். இப்போ 40 ஒரு கணக்கு அந்த ஏப்ரல் எண்டில் மே முதல் வாரத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம 44 டிகிரி கிட்டலாம் அங்கே பதிவானதை பார்த்தோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 39-40 டிகிரி கிட்ட பதிவாங்க பார்ப்போம். இதெல்லாம் சராசரிக்கு ஒட்டி இருக்கிறது தான். ஸோ சராசரி 38-39 டிகிரி நமக்கு மேயோட சராசரி அவங்களுக்கு இருக்கும். ஸோ அதை நம்ம பெரிய ஒரு இதுவாக எடுத்துக்க தேவையில்லை. அதே மாதிரி வெள்ளூருக்கு கூட பார்த்தீங்கன்னா நேற்று 40 டிகிரி கிட்ட பதிவானதை நம்ம பார்த்தோம். ஸோ இது சராசரியாக அவங்க நார்மலாக மே மாதத்தில் வர வெயில்னு நம்ம சொல்லிக்கலாம். 44-43 அப்படி போகும்போது தான் நம்ம வந்து கொஞ்சம் அச்சப்பட வேண்டியதாக இருக்குது. சத்தியம் தொலைக்காட்சிகளுக்காக செய்தியாளர் அருண்குமாருடன் ஒளிப்பதிவாளர் சந்தோஷ்.